வணக்கம் நண்பர்களே. ஒரு சராசரி மனிதனோட இதய துடிப்பு 1,00,000க்கும் மேலே இருக்கு. அவனோட ரத்தம் 16 கோடியே 80 லட்சம் மைல் டிராவல் பண்ணுது உடம்புல. அவன் 750 தசைகளை அசைக்கிறான் ஒரு நாளைக்கு. அவன் மூளையின் செல்கள் 70 லட்சம் செல்கள் உபயோகப்படுத்தப்படுகின்றன. மனிதனோட உடலோட இயக்கம் ஒரு பிரம்மாண்டமான இயக்கம். ஆனால் இத்தனை பண்ணுறப்பவும் அந்த இது சலிச்சுக்கிறது இல்லை, கழிச்சு போகிறதில்லை, ஸ்மூத்தாக ரன் ஆகிக்கிட்டே இருக்கு. ஆனால் இயற்கையாக நடக்கிற இத்தனை பெரிய பிரம்மாண்டமான விஷயங்களில் அவ்வளோ அழகாக போயிட்டுருக்கிறப்போ மனிதன் தன் முயற்சியால் பண்ணுற சில காரியங்களில் சீக்கிரமே சலிச்சு போகிறான், களைச்சி போகிறான், வேலை ஜாஸ்தியாகுதுங்கிறான், அவன் பல பிரச்சனைகளை உணர்கிறான். ஆனால் அந்த இயற்கை அவனோட உடலோட அந்த ஒர்க்கிங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் அது பிரம்மாண்டம். அத்தனை பண்ணுறப்பவும் இல்லாத சலிப்பு, களைப்பு எல்லாம் ஏன் இவன் செய்கிற காரியங்களில் மட்டும் வருது அப்படின்னு சொன்னால், ஏன் இந்த வித்தியாசம் இருக்குன்னு சொன்னால் சில காரணங்கள், அழகான காரணங்கள் இருக்கு. இயற்கை எதையும் கணக்கு பார்க்கறது கிடையாது. அதோட கெப்பாசிட்டிக்கு தகுந்த மாதிரி அது என்ன இலக்கு வச்சுருக்குதோ அந்த இலக்குக்கு தகுந்த மாதிரி அது வேலை பண்ணிக்கிட்டே போகுது. இப்போ உங்கள் இதய துடிப்பே 90,000 தாண்டிடுச்சு அப்படின்னு சொல்லுதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ அடிக்கடி அதோட அந்த வேலையை பற்றி சொல்லிக்கிட்டே இருந்ததுன்னா ஹார்ட் நின்று போயிடும் ஒரு நாள். நமக்கு அடடா இது என்ன இவ்வளவு வேலையா அப்படிங்கிற மாதிரி. அது உங்களுக்கு எந்த தகவலும் தெரிவிக்கிறது இல்லை. நாமளாக தான் அதுக்கு தொந்தரவுகள் பண்ணி அது சரியாக வேலை பண்ணாமல் பண்ணுற மாதிரி அத்தனை பழக்க வழக்கங்களையும் வச்சுக்கிறோமே ஒழிய அதுவாக அது ஒன்றும் பண்ணுறதில்ல. அது தன்னோட வேலையை ஒழுங்காக தான் செஞ்சுக்கிட்டு. அதே மாதிரி இரத்த ஓட்டமும் அப்படி தான். 16 கோடி அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஞாபகமாக படுத்திகிட்டு இருக்கு இல்லை. ஆக இயற்கை எதற்கும் கணக்கு பார்ப்பதில்லை, கணக்கு வச்சுக்கிறது இல்லை. முடிஞ்ச வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருக்கு. மனிதன் தன்னை என்னென்ன செய்யறோன்னு அடிக்கடி கணக்கு பார்த்துக்கிறான். அதுதான் அவனுக்கு சுமையாகுது. அடுத்தது கம்பேரிசன். நான் இத்தனை வேலை செய்கிறேன், அவன் எத்தனை வேலை செய்கிறான். இந்த கம்பேரிசன் மனுஷங்கிட்ட தான் இருக்குது. இயற்கை எதையுமே கம்பேர் பண்ணுறது கிடையாது. அதோட இயல்புக்கு தகுந்தபடி, அதோட கெப்பாசிட்டிக்கு தகுந்தபடி அது வேலை நடக்குது. மனிதன் அப்படி கிடையாது. நான் இத்தனை வேலை பண்ணிவிட்டேன், அது அவன் எத்தனை வேலை பண்ணான். இந்த கம்பேரிசன் இருந்ததுன்னு வச்சுக்கோங்க. இப்போ உதாரணத்துக்கு மூளை சொல்லுது, நான் பல லட்சங்கள் செல்களை வேலை பண்ணுறேன், இயக்கிறேன், தசைகள் 750 தான் அசைக்குது, அப்போ நான் ஏன் இவ்வளவு செல்களை பயன்படுத்தணும்னு உங்கள் மூளை சொல்லிச்சுன்னா உங்கள் உடல் சரியாக இயங்க முடியுமா? இந்த தவறு மனிதன் செய்கிறான், ஆனால் இயற்கை செய்வது கிடையாது. இன்னொன்று, இயற்கை அடுத்தவன் பார்வைக்காக எதையும் செய்வதில்லை. அடுத்தவனோட கருத்து என்னன்னு அது பார்க்க போகிறது கிடையாது. அது பாட்டுக்கு அதோட வேலை செய்யுது. மனிதன் அப்படி கிடையாது. அடுத்தவன் பார்க்கணும், அவன் நல்லா நம்மளை பற்றி உயர்வான்னு நினைக்கணும்னு இவன் செய்கிற காரியங்கள் ஏராளம். இவன் நல்லது செஞ்சு எவனாவது கண்டுக்காமல் இருந்ததுன்னா இவன் நல்லது செய்ய மாட்டான், நிறுத்திடுவான். இந்த பிரச்சனைகள் இயற்கைக்கு கிடையாது. மனிதன் அடுத்தவன் பார்க்குறப்போ ஒரு மாதிரி வேலை செய்வான், பார்க்காதப்போ ஒரு மாதிரி வேலை செய்வான். அடுத்தவன் பாராட்டினா ஒரு மாதிரி வேலை செய்வான், அவன் பாராட்டாட்டி ஒரு விதமாக வேலை செய்வான். இயற்கை இந்த பிரச்சனைகளில் சிக்கிறது கிடையாது. அதோட கெப்பாசிட்டிக்கு தகுந்த மாதிரி அது எப்போவுமே வேலை பார்க்குது. மனிதன் அடுத்தவர்கள் பார்வைக்காக செய்யும் வேலை அதிகம். அடுத்தது, இயற்கையில்
வேலையில் ஒரு ஒழுங்குமுறை இருக்கின்றது. அது திடீர்னு செஞ்சுட்டு திடீர்னு விட்டுறது இல்லை. அது ஒரு சீராக தம் வேலையை செய்யுது. மனிதன் அப்படி கிடையாது. அதனால் நாம் இயற்கைகிட்ட கற்றுக்க வேண்டியது நிறைய இருக்கு. ஒரு அறிஞர் சொல்லுவார், பிரபஞ்சம் ஒரு நொடியில் பல நட்சத்திரங்களை சத்தமில்லாமல் உருவாக்குகின்றது. ஆனால் ஒரு கோழி முட்டை போடுவதற்கு முன் ஊரையே தட்டி எழுப்புகிறது. அழகான ஒரு பழமொழி அது. ஒரு நிமிஷத்தில் எத்தனையோ நட்சத்திரங்கள் உருவாகிறப்பவோ பிரபஞ்சத்துக்கிட்ட இருந்து எந்த சத்தமும் இல்லை. ஒரு கோழி ஒரு முட்டை போடுறதுக்கு முன்னாடி அத்தனை ஆர்ப்பாட்டம், அத்தனை அமர்க்கணும். நாம் கோழியாக இருக்க வேண்டாம். பிரபஞ்சமாக இருந்து அமைதியாய் நட்சத்திரங்களை உருவாக்குவோம். இயற்கைகிட்ட நாம் இந்த நல்ல விஷயங்களை கற்றுக்குவோம். அப்படி கற்றுக்கிட்டு செய்ய வேண்டியதை மட்டும் செஞ்சா, தேவையில்லாத விஷயங்களை செய்ய போகாமல் செய்ய வேண்டியதை மட்டும் தேர்ந்தெடுத்து நம் இயல்பிற்கு தகுந்தபடி ஒழுங்காகவும் சீராகவும் செய்து கொண்டு போனால் எத்தனையோ சாதிக்கலாம். ஆகவே இயற்கையிடமிருந்து நாம் கற்றுக்கொள்வோம், சாதிப்போம், சலிப்படைய வேண்டாம், டென்ஷன் இல்லாமல் இருப்போம். நன்றி, வணக்கம்.